வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றும். சட்டமன்றத்தில் தீர்மானத்தை முன்மொழிகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 4034 கோடி ரூபாய் நிதியை வழங்காமல் வஞ்சிக்கும் மத்திய அரசு. 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளை திரட்டி வரும் 29ஆம் தேதி தமிழகம் முழுவதும் திமுக கண்டன ஆர்ப்பாட்டம். இன்று டெல்லி செல்லும் அண்ணாமலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்திக்கிறார். இபிஎஸ் சந்தித்து திரும்பிய நிலையில் கூட்டணி குறித்து விவாதிக்கப்படலாம் என தகவல். கோடைக்கால மின்சார தேவையை சமாளிப்பதற்காக 6000 மெகாவாட் மின்சாரத்தை வெளியில் இருந்து வாங்க தமிழக அரசு முடிவு. 1 யூனிட் மின்சாரத்தை 9 ரூபாய் வரை கொடுத்து வாங்குவதற்கு டெண்டர் என அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்கள் மத்தியில் தகவல். 6000 மெகாவாட் அளவிற்கு இந்த கோடை காலத்தில் நாம் கூடுதலாக தேவை என்று கணக்கிடப்பட்டு அதற்கான டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றன. ஒரு யூனிட் 8 ரூபாயிலிருந்து 9 ரூபாய்க்குள்ள. நீங்கள் நினைக்கிற மாதிரி சில நேரங்களில் உண்மைக்கு புறமான செய்திகள் பார்த்தீங்கன்னா போடுவாங்க. 12 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க, 15 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க, 18 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. அப்படி இல்லை, ஆவரேஜ் சராசரியாக 8 ரூபாயிலிருந்து 9 ரூபா. மின்சாரத்துறையில் 1/3 பணியிடங்கள் காலியாக உள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. அவசியமான காலி பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தகவல். காலி பணியிடங்கள் 1/3 காலி பணியிடங்கள் இருக்குது. அதில் முக்கியமான பணியிடங்கள் என்னென்ன தேவைங்கிறத நாங்கள் துறை சார்ந்து அதை கணக்கெடுக்கப்பட்டு கண்டிப்பாக விரைவில் அதை நிரப்புவதற்கான நடவடிக்கை மின்சார வாரியம் எடுக்குவது. சாலை ஒப்பந்த பணிகளுக்காக லஞ்சம் வாங்கிய புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர், செயற்பொறியாளர் கைது. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயண் வீட்டை முற்றுகையிட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது. மதுரை வாடிப்பட்டியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் ஆட்சியரிடம் மனு அளிக்க இரவு 7 மணி வரை காத்திருந்த பொதுமக்கள். மனு அளித்த பெண்ணிடம் பரிசீலிப்பதாக ஆட்சியர் கூறியதால் இதற்காகவா இவ்வளவு நேரம் காத்திருந்தேன் என ஆத்திரத்துடன் வெளியேறினார். சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆன்லைனில் ஆர்டர் செய்த சாக்லேட் கேக்கில் பூஞ்சை இருந்ததால் அதிர்ச்சி. பிரியாணியும் அரைவேக்காட்டில் இருந்தது குறித்து புகார் அளித்த போது கடை ஊழியர் அலட்சியமாக பதில் கூறியதாக குற்றச்சாட்டு. கிராம நத்தம் நிலங்களில் நீண்ட காலமாக குடியிருந்தால் அந்த நிலத்தை அரசு நிலமாகவோ ஆக்கிரமிப்பாகவோ கருத முடியாது. பட்டா கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் 4 வாரங்களில் சுற்றறிக்கை வெளியிட நில நிர்வாக ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை வீரவநல்லூர் திமுக நகர செயலாளர் கொலை வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலையில் குற்றஞ்சாட்டப்பட்ட மேலும் 12 பேரை விடுவித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு.
7 வயது சிறுமியிடம் துப்பாக்கியை காட்டி பலமுறை பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரம். மதுரை மாவட்ட எஸ்பி அலுவலக பணியாளருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை. டெல்லியில் மலர்ந்த தாமரை அடுத்து மேற்கு வங்கத்திலும் மலரும். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பான மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. दिल्ली बाकी था, वहां पर भी आयुष्मान भारत आ गया मान्यवर. आज देश के हर गरीब को 5 लाख तक का खर्चे का चिंता नहीं करना. டெல்லியில் காங்கிரஸ் எம்பி இம்ரான் பிரதாப்காரி வீட்டில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிற கட்சி எம்பிக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கருப்பு நிறத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுவதற்கு கேரள தலைமை செயலாளர் சாரதா முரளிதரன் எதிர்ப்பு. பிரபஞ்சத்தில் வியாபித்திருப்பதே கருப்பு நிறம் என்பதுதான் உண்மை எனவும் விளக்கம். இந்தியாவில் சிறுபான்மையினர் நடத்தப்படும் முறை மோசமடைந்திருப்பதாக குற்றச்சாட்டு. சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க ஆணையத்தின் அறிக்கை ஒரு சார்பானது, அரசியல் உள்நோக்கம் கொண்டது என இந்தியா பதிலடி. மியாமி ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவு போட்டி. கால் இறுதியில் யூகி பாம்ப்ரி, நூனோ போர்ஜஸ் ஜோடி தோல்வி. மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் நோவோ ஜோகோவிச் காலிறுதிக்கு தகுதி. பல்கேரியாவின் கிரிகோ டிமித்ரேவும் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறி அசத்தல். மம்முட்டி, கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்டோர் நடித்த பசுக்கா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. அதிரடி ஆக்ஷன் காட்சிகளுடன் வெளியான ட்ரெய்லருக்கு ரசிகர்கள் வரவேற்பு. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் உண்டியல் காணிக்கை 1,05,00,000 ரூபாய். 1.5 கிலோ தங்கம், 3.5 கிலோ வெள்ளி பொருட்களையும் காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோயிலில் சாரங்கபாணி சுவாமிக்கும் விஜயவள்ளி தாயாருக்கும் திருக்கல்யாண வைபவம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம்.